And then the chief minister supervises the activities of different ministers and advises them accordingly. He also coordinate the activities of different minister. அவர் என்ன பண்ணுவார், கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அதர் மினிஸ்டரோட அவர் ஒத்துழைச்சு போகணும், அவங்களும் ஒத்துழைக்கணும். The chief minister also play an important role in making policies of the state government. பாலிசி எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய இம்பார்ட்டன்ட் ரோல் வகிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. He has to ensure that the policies of the government do not go against public interest. பப்ளிக்கு அகென்ஸ்டாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. His voice is final in policy decision. இப்போ கூட லாக்டவுன் போடுறதுக்கு என்ன சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தானே தளர்வுகள் விடுறாங்க, 50%, 30%, 70% அந்த மாதிரி தானே தளர்வுகள் விடுறாங்க. மக்களை பாதிக்காத வரை எல்லாமே செய்வாங்க அப்படின்றாங்க. He plays an important role in making higher appointments of the state government. The governor appoints different higher officials of the state government on the advice of the chief minister and council of ministers. கவர்னரு சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் பேரில் பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியலை அப்பாயிண்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. அந்த இந்த லெஜிஸ்லேட்டர் சட்டசபை இப்போ மண்டேவோ என்னமோ 21 நினைக்கிறேன், அன்றைக்கி சட்டசபை கூடுதுன்னு சொன்னாங்க. இன் இந்தியா, அதுதான் ஹெட்லைன் நியூஸே. இன் இந்தியா த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கவர்னர், 1 or 2 houses. நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க 7th. The upper house called the legislative house, the lower house called the legislative assembly. Lok Sabha and Rajya Sabha தான் இது நம்ம சொல்கிறோமே. The constitution provides that the total strength of the legislative council must not be less than 40 and not more than 1/3 of the total strength of the legislative assembly of the state. Legislative council must not be less than 40, குறைஞ்சது இருக்கணுமா. And then assembly அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணுமா. The members of the legislative council are elected indirectly. directly கிடையாது, indirectlyயாக செலக்ட் பண்ணுவாங்களாம். 1/3 of its members are elected by the local government bodies like the district panchayat and municipalities மூலிமா அவங்க செலக்ட் பண்ணுவாங்களாம். Another 1/3 is selected by the member of the legislative assembly. legislative assembly மூலிமா அந்த ஒன்றில் கீழே 3 பகுதியை செலக்ட் பண்ணுவாங்களாம். The 1/12 is selected by the graduates of the constituency and another 1/12 by the teachers of secondary schools, college and universities. அந்த 1/6 வந்து இன்னும் அந்த 1/12 வந்து யாரால செலக்ட் பண்ணும்போது டீச்சர்ஸ் அந்த செகண்டரி காலேஜ் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்களாம். 1/6 of the member of the legislative council nominated by the கவர்னரால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் தென் to be a member of the legislative council once must be a citizen of India. நம்ம legislative councilல மெம்பராக இருக்கணும்னா 30 வயசை நிரம்பி இருக்கணுமா. He cannot be member of the legislative assembly or either the houses of a parliament. பார்லிமெண்ட்டோட மெம்பராக இருக்கக்கூடாது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட மெம்பராக மட்டும்தான் இருக்க முடியும். The chairman is the presiding officer of the legislative council. In his absence, the deputy chairman preside over his meeting. The chairman தான் சபாநாயகர் சொல்கிறோம். சேர்மேன் இஸ் த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டசபைக்கு. அது அவரோட ஆப்சன்ஸில் டெபுட்டி சேர்மன் மீட்டிங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. தே ஆர் எலெக்டட் ஃப்ரம் அமாங் த மெம்பர்ஸ் ஆஃப் தட் ஹவுஸ். அந்த அவங்கெல்லாம் யாரால் எலெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஹவுஸில் இருக்கவங்களால தான் எலெக்ட் பண்ணப்படுறாங்களே. நான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டசபை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. The people who make the laws of the state government. நம்மளால் ஏற்படுத்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் மக்களால் ஏற்படுத்துகிற அவங்க லா மூலியமாக ஏற்படுத்துகிற கவர்மெண்ட்டுக்கு பேர் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேர் தான் MLA, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் சூசன் ஃப்ரம் த டிஃபரெண்ட் கான்ஸ்டிடியூஷன்சிஸ். For the election of MLA, the entire state is divided into different constituencies. These constituencies are called the legislative constituencies. One legislative constituency may have 1 lakh or even or more people. One MLA is chosen from the each legislative constituency to represent the legislative assembly. எப்படி நான் சொன்னேன், கவர்னர் வந்து இப்போ நீ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்தினா, தமிழ்நாட்டை சார்ந்த மக்களாக இருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதியாக இருந்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டுக்கு கவர்னராக இருக்க முடியாது. வேறு ஸ்டேட்லேருந்து வரவங்க தான் உன்னை செலக்ட் பண்ணுவாங்களே. நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம்னா நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு போவோம் கவர்னராக. ஓகேவா? இந்த ஸ்டேட்லேயே பிறந்தவன், இந்த ஸ்டேட்லேயே வளர்ந்தவன் இங்கே கவர்னர் ஆக முடியாது, வேறு ஸ்டேட்டுக்கு தான் நம்ம கவர்னர் ஆக முடியும். ஓகேவா? எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் பிறந்தாங்கள, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க, தெலுங்கானாவில் போய் இப்போ கவர்னராக இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா? And then election to the assembly.
Different political parties compete in the election to the legislative assembly. These parties nominate the candidates from the each constituency. இந்த டிஃப்ரெண்ட் பல அரசியல் கட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு எதிர்கட்சி எல்லாமே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உட்காருவாங்க. இப்போ நம்ம இப்போ போட்டி கூட நடந்ததில்ல, இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் போட்டி நடந்து அப்புறம் யார் எதிர்கட்சி தலைவர்னு தேர்ந்தெடுத்து வச்சாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரம் ஈச் கான்ஸ்டிடியூன்சி தே நாமினேட் தர் கேண்டிடேட். The candidate is that person who contests for the election and ask people to vote for him. A person as அவங்கள வந்து ஓட் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க. A person has to be at least 25 years old to contest for election to the legislative assembly. அதுக்கு எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும்? 25 வயது. One person can stand for election in more than one constituency at the same time. அட் த சேம் டைமில் ஒன் பர்சன் தான் அந்த எலெக்ஷனில் நிற்க முடியும் ஒரு கான்ஸ்டியூஷன்ஸில். ஈவன் இஃப் பர்சன் டஸ் நாட் பிலாங் டு எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த கட்சியிலையும் அவன் சேர்ந்து இல்லைன்னா ஈ கேன் கண்டெஸ்ட் எலெக்ஷன். சச் கேண்டிடேட் இஸ் கால்ட் அண்ட் இந்த சுயேட்சை வேட்பாளர் சொல்கிறோம்ல. இப்போ நம்ம சுயேட்சை வேட்பாளர் தானே இது டார்ச் லைட்டு சுயேட்சையாக கமல்ஹாசன் இருந்தார், அந்த மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே அப்புறம் நாம் தமிழர் கட்சி சுயேட்சையாக நின்னாங்க, அந்த மாதிரி சுயேட்சையாக நிற்கலாம் அப்படின்றாங்க. That means independent candidate. Every party add its own symbol. எல்லாத்துக்கும் தனித்தனி சிம்பால் கொடுப்பாங்க. இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ கிவன் எலெக்ஷன் சிம்பல். அதாவது சுயேட்சை வேட்பாளருக்கும் தனியான சின்னம் ஒதுக்கப்படுது. Then all people residing in the area a legislative constituency who are 18 years of age, அதாவது 18 வயசு நிரம்பியவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? And then now வந்து the state council of minister. the state council of minister என்னன்னு பார்க்கலாமா? The leader of the majority party in the election is chosen for a majority பார்ட்டியிலேருந்து செலக்ட் பண்ணவங்கள தான் யார் ஸ்டேட் as chosen as the chief minister சொல்கிறோம். In Tamil Nadu there are 234 legislative constituency. 234 legislative constituency இருக்குது. The party which more than 118 elected candidates MLA are invited by the governor to form the government. 118 தொகுதிக்கு மேலே வந்துட்டாங்கன்னா அவங்க தான் வந்து invited to form the government. அப்படி தானே வந்தாங்க. The chief minister who also should be an MLA, அவரும் MLA தான், member of the legislative assembly தான், chooses his ministers from the MLA of his party. Ministers for various departments headed by the chief minister is called the state government. So it is said that party which got majority seats 118க்கு மேலே வந்துட்டாவே அவங்க கவர்ன் பண்ணலாம், ரூல் பண்ணலாம், சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The working of the state government. After being elected to the legislative assembly, the MLA are expected to regularly participate in this sitting. Legislative assembly meets 2 or 3 times in a year. ஒரு வருஷத்துக்கு 2 இல்லை 3 வாட்டி அந்த legislative assembly மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. The main duty of the legislative assembly is to make laws. நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வரணும், ஸ்டேட்டுக்கு நல்லது பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு தான் அவங்க முடிவெடுப்பாங்களே. It can make laws on the subject mentioned in the state list and the concurrent list. However, during state emergency, it cannot exercise its legislative power. And then எப்படி லாஸ் எல்லாம் எப்படி கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். Made by the state government. Several kinds of rules and laws have been made for people for our country. For instance, there is a law that you cannot keep a gun without having a license for it, or that என்ன ஃபஸ்ட்டு என்னது, ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பிஸ்டல் கன்று வந்து யாரும் லைசன்ஸ் வாங்காமல் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு லா ஒன்று மேக் பண்ணாங்க. அப்புறம் உமன்ஸ் யாரும் 18 வயசு முடியறதுக்குள்ளே 18 வயசு 18 years old அண்ட் மென் கேனாட், பெண்களுக்கு 18 வயது முடிஞ்சால் தான் திருமணம் செய்யணும், அதே போல் ஆண்களுக்கு 21 வயது முடிஞ்சால் தான் திருமணம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு லா. அந்த these rules that law have not been made just like that. People elected the government who thought carefully before making such laws. A lot of such laws are made by the state and the central government. இந்த மாதிரி நிறைய ஹெல்மெட் போடணும், மாஸ்க் போடணும், அதெல்லாம் இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல. பாஸ் இல்லாமல் வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி 18 வயசு பெண்களுக்கும் 21 வயசு ஆண்களுக்கும், அதே போல்
வேறு என்ன சொன்னால் லைசன்ஸ் வாங்காமல் பிஸ்டல் யாரும் வச்சுருக்கக்கூடாது. அதெல்லாமே லாஸ் மேட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மீட்டிங் எம்எல்ஏ டிஸ்கஸ் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் பற்றி அவங்க பேசுவாங்க. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டு, எஜுகேஷனு, லா அண்ட் ஆர்டரு, வேரியஸ் ப்ராப்ளம், சுகாதாரத்துறை எல்லாம். இப்போ நம்ம பார்க்குற சுகாதாரத்துறை அமைச்சிருந்தோன்னா நமக்கு எல்லா டீட்டெயிலும் நமக்கு சொல்கிறாங்க. அப்புறம் எஜுகேஷன் கூட எப்படி இப்போ +2 இப்போ எப்படி பாஸா ஆல் பாஸா அதெல்லாம் யார் சொன்னது? நமக்கு எஜுகேஷன் துறை அமைச்சர் தானே சொன்னார். அதுதான் அந்த மாதிரி எல்லாத்தையும் பற்றியும் அவங்க டீட்டெயிலாக பேசிகிட்டே தான் இருப்பாங்களே. ஒன்று பேசி நல்லா முடிவு எடுப்பாங்க. த ப்ராசஸ் ஆஃப் லா மேக்கிங் ஆஸ் ஃபாலோஸ். இதுதான் மணி பில்லு. எ பில் இஸ் ப்ரெசன்டட் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. Debates and discussion takes place on it. Changes can made in the bill. If more than half of the MLAs vote in favor of the bill, it's said to be passed. Majority நிறைய இருந்தால் பாஸ் பண்ண வச்சுருவாங்க. The bills need to get assent the governor to become an act. அது சரி பார்க்கப்படணும்னா கவர்னர் தான் அதை ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்னு.